அன்பிற்குரிய போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவாம்பியினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன் வணக்கங்களுடன் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். கடந்த ஒரு 3 முறை நம்முடைய அமைப்பின் சார்பாக நாம் வெளியிட்ட அந்த காணொளி எந்த அளவுக்கு நமது உறுப்பினர் மத்தியிலே சென்றிருக்கிறது என்ற விவரங்கள் சரிவர தெரியவில்லை. குறிப்பாக நாம் இது போன்ற பதிவுகளை வெளியிடுவதே இதர அமைப்புகளிடமிருந்து, இதர நபர்களிடமிருந்து ரேவா அமைப்புக்கு எதிராக அல்லது ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்து வரக்கூடிய செய்திகளுக்கு பதில் சொல்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பதிவுகளை காணொளியிலே வெளியிடுகிறோம். நமது நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, மண்டல அளவிலான நிர்வாகிகள், அவரவர்களது கழகங்களில் இருக்கக்கூடிய நமது உறுப்பினர்களுக்கு இந்த விவரங்கள் சென்று சேருவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலிலே கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 3 காணொளிகளை நான் பதிவு செய்த போது ஒரு சில நண்பர்கள் அது சம்பந்தமான எதிர் விமர்சனங்களை செய்திருந்தார்கள். ஆக்கப்பூர்வமான விமர்சனமும் வந்திருந்தது. எதிர் விமர்சனம் செய்த அந்த நண்பர்கள், பழைய கதையெல்லாம் எதற்கு பேசுகிறீர்கள், பழைய பாட்டெல்லாம் போதும், இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கணையை தொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வதெல்லாம், பழையவற்றை மறைந்தால் இன்றைய நிலை மட்டுமல்ல, நாளை என்னாகும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகவே பழைய விஷயங்களை நினைவு கூறுவது, அந்த அனுபவங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகளுக்கு திட்டமிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும். எப்படி ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன் ஆண்டு முழுவதும் படிக்கக்கூடிய பாடங்களுடைய அனுபவத்திலே இருந்து அந்த தொகுப்பை ஆண்டு இறுதியிலே நடைபெறக்கூடிய தேர்விலே எழுதி வெற்றி பெறுகிறாரோ, அதே போலதான் நம்முடைய நடவடிக்கைகளும் கடந்த கால நடவடிக்கைகளை, கடந்த கால அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டு நிகழ்காலத்திலே, எதிர்காலத்திலே அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் ரேவா அமைப்பினுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இன்றைய காணொளியினுடைய விளக்கம் என்பது, நோக்கம் என்பது, CIDIகளுக்கான கிரேடு பே, அந்த கிரேடு பே எப்படி வந்தது, அது எப்போது உயர்த்தப்பட்டது, எதனால் உயர்த்தப்பட்டது என்பதை சொல்ல வேண்டிய ஒரு காணொளி. குறிப்பாக இன்றைக்கு நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய 1/9/2010க்கு பிறகு 31/12/2017 வரையான இடைப்பட்ட காலத்தில் CIDIயாக பதவி உயர்வு பெற்றவர்கள் அவர்களுக்குண்டான தர ஊதியம் கிரேடு பே என்பது எப்படி கிடைத்தது என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியே தெரிந்திருந்தாலும் கூட அவைகளை ஏற்கனவே சொன்னதைப் போல பழைய கதை எதற்கு என்று மறந்துவிடக்கூட தயாராக இருப்பார்கள். ஆனால் நாம் நம்முடைய உறுப்பினர்களுக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தம் 2010ஆம் ஆண்டு ஒப்பந்தம் 22/1/2011 அன்று கையெழுத்தாகிறது. 22/1/2011 கையெழுத்தான 2010ஆம் ஆண்டுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம். அதற்கு முன்பாக இருந்த ஊதிய ஒப்பந்தங்களில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பள விகிதங்கள், சம்பள பட்டியல்கள், சம்பள தொகுப்புகளுக்கு மாறாக 2010ஆம் ஆண்டு கிரேடு பே என்ற முறை அமுல்படுத்தப்படுகிறது. கிரேடு பே என்பது அமுல்படுத்தப்படுகிறது. அது சர்வீஸினுடைய அடிப்படையிலே, பணிக்காலத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பதவி உயர்வு, அதாவது பணி ஆய்வு பலன்களினுடைய அடிப்படையில் அந்த கிரேடு பே என்பது நிர்ணயிக்கப்பட்டது. 2010 ஒப்பந்தத்தில் CIDIகளுக்கான கிரேடு பே என்பது முதல் சம்பளம் வழங்கும் முறை என்ற அந்த தலைப்பில் முதல் பத்தியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்படும்,
தர ஊதியம் எப்படி நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த பேரானுடைய கடைசி 2 வரிகள் சிஐடிஐயாக இருப்பவர்களை, அதாவது பயணச்சீட்டு பரிசோதகர்கள், ஓட்டுநர் ஆய்வாளர்கள், தேர்வு பாதுகாப்பு பொறுப்பாளர்கள் இவர்களை மேற்பார்வையாளர்களாக உயர்த்தி அதற்குண்டான கிரேடு பேர் நிர்ணயிக்கப்படும் என்று ஒரு சரத்து இருந்தது. நம்முடைய ஒப்பந்த முறைகளிலே ஒரு 3 வகையான பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று மிஸ்லேனியஸ் என்று சொல்லக்கூடிய இதர பிரிவினர். அதிலே ஸ்வீப்பர்கள், துப்புரவாளர்கள், தோட்ட வேலையாட்கள், ஆபீஸ் அட்டண்டர்கள் என்ற போன்ற பிரிவிலே வருவார்கள். மிஸ்லேனியஸ் குரூப்பிலே வருவார்கள். இதரர்கள் வகையிலே. தொழிலாளிகள் என்ற வகையிலே வரக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பணிமனை ஊழியர்கள், பயணச்சீட்டு ஆய்வாளர்கள், இது போன்ற இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகள் என்ற பிரிவிலே வருவார்கள். மேற்பார்வையாளர்கள் பிரிவிலே இருந்த ஏஇ, ஜேஇ இந்த போன்றவர்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்ட காரணத்தினால் மேற்பார்வையாளர்கள் பிரிவிலே ஜெனரல் ஃபோர்மேன், சிஐ, டிஐ, பாதுகாப்பு பொறுப்பாளர்கள், சார்ஜன்ட், செக்யூரிட்டி சார்ஜன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வகையில் இருக்க இந்த 4 வகையினரையும் மேற்பார்வையாளர்கள் பொருத்தி அவர்களுக்குண்டான தர ஊதியம் நிர்ணயிக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சரத்தில் இருந்தது. அநேகமாக அது 3 ஆண்டு காலமாக அந்த தர ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்படாமல் ஏற்கனவே அவர்கள் என்ன கிரேடு பே பெற்று வந்தார்களோ அதே நிலை தொடர்ந்த நிலையில் நம்முடைய ரேவா அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்திலே WP 961/2013 என்ற வழக்கை 2010 ஒப்பந்தப்படி 2011 2011 கையெழுத்தான அந்த ஒப்பந்தம் 2013 வரை அமுலாக்கப்படாத நிலையில் நம்முடைய ரேவா அமைப்பு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். 10/1/2013 அந்த வழக்கை நாம் தொடுத்தோம். அந்த வழக்கினுடைய நடைபெற்று வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நாட்களில் பல்வேறு வாய்தாக்கள், பல்வேறு நடவடிக்கைகள், நம்முடைய தரப்பிலே தரப்பட்ட அனைத்து ஆவணங்களும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதே நடைமுறையில் இருக்கின்ற காலத்திலேயே 2013 ஆண்டு ஒப்பந்தம் 13/4/2015 கையெழுத்தாகிறது. 2013 ஆண்டு ஒப்பந்தம் 1/9/2013 இருந்து அமலுக்கு வர வேண்டிய அந்த ஒப்பந்தம் 13/4/2015 கையெழுத்தாகிறது. அந்த 2015 கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்தில் நம்முடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்சங்க அமைப்பினுடைய கோரிக்கையுடைய நிர்பந்தங்கள் காரணமாக அந்த ஒப்பந்த சரத்து 5 2013 ஆண்டு ஒப்பந்தம் சரத்து 5 கிரேடு பே என்பது பயணச்சீட்டு ஆய்வாளர்களுக்கு, ஓட்டுநர் பயிற்சியாளர்களுக்கு, செக்யூரிட்டி சார்ஜன்ட்டுகளுக்கு, ஜெனரல் ஃபோர்மேன் ஆகியோர்களுக்கு 4300 என்று நிர்ணயம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதன்படி வழங்கப்படும் என்ற ஒரு சரத்து இருந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். நிர்ணயம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதன்படி வழங்கப்படும் என்ற அந்த சரத்து இருந்தது. அதன்படி அரசாணை நம்பர் 61, அரசாணை எண் 61 30/4/2015 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக தர ஊதியம் நிர்ணயிப்பதற்காக அரசாங்கம் ஒரு அலுவலர் குழுவை அமைக்கிறது. அஃபீஷியல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியை அமைக்கிறது. அந்த கமிட்டியில் இருந்த பல அதிகாரிகள், அன்றைக்கு பதவியில் இருந்த பல அதிகாரிகள் அந்த கமிட்டியில் இருந்தார்கள். அந்த கமிட்டியினுடைய சிபாரிசு பரிந்துரையை ஏற்று 30/4/2015 அன்று அரசாணை 61 என்ற அந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணையிலே ஒப்பந்தத்திற்கு விரோதமாக கிரேடு பே 4300 என்பதற்கு பதிலாக 2000, முதல் ஆய்வு பெற்றிருந்தால் 2000, 2வது ரிவ்யூ பலன் பெற்றிருந்தால் 2200, 3வது ஆய்வு பெற்றிருந்தால் 2400, 4வது ஆய்வு பலன் பெற்றிருந்தால் 2600, 5வது ரிவ்யூ வாங்கியிருந்தால்தான் 4300 என்று அந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. ஒப்பந்தத்திற்கு நேர் எதிரான அந்த அரசாணை. இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் நிர்ணயிக்கக்கூடிய
பல்வேறு அமைப்புகள் அரசாங்கத்தினுடைய அரசாணை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கு நாங்களும் போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த அரசாணை எதிர்த்து வேறு எந்த அமைப்பும் நடவடிக்கை எடுக்கவில்லை, வழக்கு தொடுக்கவில்லை. ரேவா அமைப்பு தான் வழக்கு தொடுத்தது, நடவடிக்கை எடுத்தது. அதன் பேரில் ஒப்பந்தப்படி அந்த கிரேடு பே வழங்க வேண்டும் என்று நீதியரசர்கள் வலியுறுத்துகின்ற அதே காலகட்டத்தில் 2016ஆம் ஆண்டுக்கான ஒப்பந்தம் 4/1/2018 கையெழுத்தாகிறது. 4/1/2018 கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்திலே கிரேடு பே என்பது சர்வீஸ் அடிப்படையில் இல்லாமல் 4300 என்று 1/9/2010க்கு பிறகு யாரெல்லாம் பயணச்சீட்டு பரிசோதகர்களாக, போக்குவரத்து ஆய்வாளர்களாக, செக்யூரிட்டி ஜார்ஜெண்டுகளாக, ஜெனரல் போர்மனலாக ஆனார்களோ அவர்களுக்கு 4300 கிரேடு பே உயர்த்தி வழங்கப்படும் என்று அரசாணை இருந்தது. நம்முடைய வழக்கிலே 1/9/2010 இருந்து உயர்த்தி அதற்குண்டான நிலுவைத் தொகையும் வழங்க வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையினுடைய நம்முடைய வழக்கினுடைய இறுதி கட்ட விசாரணையிலே 9/3/2020 அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே அரசு தரப்பில் இருந்து ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தப்படி 2010 ஒப்பந்தப்படி CIDI ஜெனரல் போர்மேன், செக்யூரிட்டி சார்ஜெண்ட் அவர்களுக்கு 4300 கிரேடு பே உயர்த்தி அதற்குண்டான நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டு விட்டது என்ற அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு நீதியரசர் அந்த வழக்கை முடித்து வைக்கிறார், டிஸ்போஸ் செய்கிறார். அந்த வழக்குடைய விசாரணையிலே நம்முடைய வழக்கறிஞர் திரு அஜய் கோஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார், நிர்வாகம் இன்னும் முறையாக முழுமையாக அதை வழங்கவில்லை, அதிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னபோது நீதியரசர் அந்த உத்தரவிலேயே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதனால் யாருக்கேனும் குறை இருந்தால் அவர்கள் மீண்டும் நிர்வாகத்தை அணுகலாம், நிர்வாகம் செவிசாய்க்காவிட்டால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற அந்த அறிவுறுத்தலோடு அந்த தீர்ப்பு அமலானது. அதன் பேரில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான CIDI செக்யூரிட்டி சார்ஜென்ட், ஜெனரல் போர்மேன் போன்றவர்கள் தர ஊதியம் என்பது 4300 பெறப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் அரியர்ஸும் பெற்ற வரலாறு, அந்த அனுபவத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இதை குறிப்பிடுகிறோம். இதை கேட்டு இதற்கு பிறகாவது இன்றைக்கும் பிறருடைய மாய வலையில் ஆசை வார்த்தைகளில் சிக்கியிருக்கக்கூடிய CIDI போன்ற நண்பர்கள் உண்மையை உணர்ந்து கொண்டு எப்போதும் ஓய்வூதியர்களுக்காக பாடுபடுகிற, குரல் கொடுக்கிற ரேவா அமைப்பை பலப்படுத்துங்கள். 25 ஆண்டு கால ரேவாவினுடைய வரலாற்றிலே பலகட்ட போராட்டங்கள், பல்வேறு சாதனைகள், பல்வேறு வழக்குகளை நிகழ்த்தியிருக்க நேரத்தில் ஒரே ஒரு காரணத்தை அல்லது ஒரே ஒரு தீர்ப்பை காரணம் காட்டி தாங்கள்தான் ஆபத் பாந்தவர்கள், தாங்கள்தான் அநாத இரட்சகர்கள், நாங்கள்தான் கடவுள்கள் என்று கோயில் குட்டி கும்பிடக்கூடிய அளவிற்கு பிரச்சாரத்திலே இறங்கியிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுங்கள். ரேவா அமைப்பு நீங்கள் உறுப்பினராக இருந்தாலும் இல்லாட்டும் ஓய்வூதியர்களுக்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும், அந்த வழியிலே வெற்றி நடை போடும் என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொளியிலே ஊதிய உயர்வு ஒப்பந்த அடிப்படையிலே பென்ஷன் உயர்த்தி வழங்குவதற்குண்டான ரேவாவினுடைய வழக்கு 25/6/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே வருகிறது. அந்த வழக்கினுடைய அந்த விசாரணைக்கு பிறகு அந்த ஒப்பந்த உயர்வுகள் சம்பந்தமான அந்த காணொளியை மீண்டும் நாம் வெளியிடுகிறோம். ஏனென்று சொல்லி கேட்டால், இன்றைக்கு புதிதாக தாங்களும் ஒப்பந்த உயர்வை கேட்டு வழக்குகளை தொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம் என்று திரைப்படங்களிலே வருமே, அதே போல் பாகமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய நடவடிக்கைகளை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ற அடிப்படையில் 25ஆம் தேதி நம்முடைய வழக்கினுடைய நடவடிக்கையை பொறுத்து அடுத்த காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம்.